அதனால் நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வேலைக்கு காலையில் இப்போ நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். வேணுமா அப்படி ஒரு சாயாக போய் போட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். அங்கே சைட்டெல்லாம் பார்க்கலாம். அன்னைக்கு போன மாதிரி அப்படி பேக்கெல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னமா அப்படி சாயா கடையில் போய் அப்படி ஒரு சாயம் போட்டுட்டு அப்படியே பார்க்கலாம் நண்பா. பாருங்கள், வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சாய கடைக்கு போய்ட்டுருக்கோம். என்னமா அங்கே போய் ஒரு சாயை போட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி அப்படி போக வேண்டியதான். சாயை வாங்கி வச்சு சேட்டா கடையில் இது கிட்டத்தட்ட நம்ம ₹1 இங்கே உள்ள கிராம்ஸுக்கு 3.50 வந்துருக்கு. நம்ம ₹1 குறையாமல் ஒரு ₹80 மேலே வரும். இதுதான் நம்ம சேட்டா கடை. ஓகேலா, இந்த கடை அடுத்து நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு நம்ம சைட்டு வந்தாச்சு. இப்போ காலைல ஃபுட்டுகளையே போகுது. நம்ம ரொட்டியும் பூசணிக்காய் கறியானை இதில் நிற்க எல்லாமே நம்ம மேலே கிளாஸில் வேலை பார்க்கக்கூடிய சாதனம். இதில் இருந்து தான் வேலை நடக்கும். மேலே கிளாஸில் வேலை பார்க்கக்கூடியது இதான் ஃபுல்லாக எல்லாம் இந்த மேலே கம்ப்ளீட்டாக கிளாஸில் வேலை பார்க்கக்கூடிய சாதனம். இன்னும் லோடு உருவு பாருங்கள். ஹலோ காய்ஸ், நம்ம தோஸ்தை பாருங்கள் எப்படி இருக்கான்னு. நேபாள்காரன் ஆள் ತುಂಬ மஜாவாக இருப்பான். அவன் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுகிறேன்னா இன்னும் பேசலை. இப்போ கொஞ்சம் கழிச்சு தான் வீடியோ தருவானா அப்படி சொல்லியிருக்கேன். இங்கிலீஷுமே பார்த்துக்கிறாரு. இப்போ பண்ண மாட்டானா, ஏன்னா அவனுக்கு ஹிந்தியுமே பார்த்துக்கிறோம். मैं नेपाली में बात करेगा. हाय गाइस, हाउ आर यू? तपाईहरु कस्तो हुनुहुन्छ? राम्रो हुनुहुन्छ? என்ன சொல்லியாங்கன்னா 2 நாளாட்டு என்ன வயிறு சரியில்லை, அதான் பாத்ரூம் மட்டும் போயிட்டுருக்கு அப்படிங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், 2 நாளாக வயிறு சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அதான் எல்லாத்துக்கும் நான் 2வது மெசேஜ் போடுறேன் அப்படிங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம ஒர்க் ஃபுல்லாக இந்த ஹைட்டு மேலே தான் உச்சி வர வேலை பார்க்கணும். அவ்வளோ வேலை உண்டு. இதில் வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் நண்பா பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம இறங்கி போகிறோம். இங்கே உள்ள வேலையெல்லாம் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள வேலையில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ரெஸ்ட் டைமில் எல்லாம் தூங்கிட்டடா, எல்லாம் வேலை போகக்கூடிய மக்கள். இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்படி இருக்கு பார்த்தீங்களா. மதியம் ஆனால் கொஞ்சம் 10 நிமிஷம் தான் அதை தூங்க விடுவானுவேன். 10 நிமிஷம் எல்லா மக்களும் தூங்கிட்டாடா. அதுதான் நம்ம லைஃபு. நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம்னா சாப்பிட போய்ட்டுருக்கோம்ப்பா. இங்கே எத்தனாச்சு, 12:15 ஆச்சு. சாப்பிட போய்ட்டுருக்கோம். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. எவ்வளோ ஹைட்டு இந்த பில்டிங்கில் ஒரு 35 ஃப்ளோர் இருக்கானான்பா. அவ்வளோ ஹைட்டில் போய் வேலை பார்க்கணும். ரொம்ப கஷ்டம். நம்ம ஆட்கள்லாம் என்ன இருக்குது பாருங்கள். ஒரு மொட்டையும் வரான். நம்ம ஆட்கள்லாம் என்ன இருக்குது, எல்லாம் டயர்டாகி போயிருக்கேன். கொஞ்சம் நம்ம லூஸாக விட்டோம், நம்ம தலையில் ஏறி தப்பெல்லாம் அடிச்சிடுவான். இந்த மொட்டையம்லாம் விடுவான், ஃபுல்லாக தப்பெல்லாம் அடிச்சிடுவான். தலையில் ஏறி தப்பெல்லாம் அடிப்பான். அவருங்க மொட்டை எப்படி இருக்கான் பார்த்தீங்களா. எல்லாம் இப்போ ரெஸ்ட் டைமுக்கு ரெஸ்ட்டில் விட்டுருக்கேன். நம்ம அப்படி கிடந்து குமைஞ்சிட்டு அடாகி ஹைட்டு, நல்ல ஹைட்டு, வெயில் அதோடி அப்படி போகு. மொட்டையில் பாருங்கள், மொட்டை யூபிக்காரன் மொட்டை மணி. இதான் நண்பா நம்ம மேன் லிஃப்ட்டு. இது எவ்வளோ ஹைட்டுனாலும் பில்டிங்கோட ஹைட்டு இப்போ இது வேலை பார்க்க முடியறதில்ல. இந்த வெயிலுக்கெல்லாம் கண்ணாடியெல்லாம் போடலாம் செத்தான், அதை முடிஞ்சிடும். அப்படியே இருக்கும். வெயில் கம்மானி அடித்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இணல் அப்படி இருக்குது. என்னமோ போக பார்த்தா இன்னும் நல்ல வெயிலாக இருக்கணும்ப்பா. தாக்கிக்க முடியாது. கண்ணாடி எல்லாம் போடணும், நான் விட மாட்டான்னு. ஒரு ஃபோல்டிங்கே கலந்து சொன்னைக்கு 2 பேர் வேலை செய்ய 2 பேர் பார்த்துட்டு இருக்கான். இப்படி தான் நண்பா அங்கே உள்ள வேலைகள்லாம் நடக்கும். வேறு என்ன பண்ண முடியும். இப்படிதான் இங்கே உள்ள வேலைகள்லாம் இப்படி தான். நான் 2 பேர் ஆனால் பார்த்துட்டு இருக்கானா 2 பேர் கலந்துயான் வேறையே பார்த்துடுங்க.